நாள்தோறும் வீடின்றியே தொழக்கூடுங்கள் நன்னுதலேர் நீடுரு ஆடுருதிங்கரம்பும் விளை சென்னலும் ஆகியங்கும் மாடொரு பூந்தடஞ்சேர் வயல் சூழ்த்தன் திருவல்லவாள் நீடுரை இன்ன பிரான் நிலந்தாவிய நீழ்கடலே. நாள்தோறும் வீடின்றி கரெக்டா படிக்கிறேன். நாள்தோறும் வீடின்றி தொழக்கூடுங்கொல் நன்னுதலேர் ஆடுரு தீங்கரம்பும் விளை சென்னலுமாகி எங்கும் மாடொரு பூந்தடஞ்சேர் வயல் சூழ்தன் திருவல்லவாள் நீடுரைகின்ற பிரான் நிலந்தாவிய நீழ்கடலே. இந்த உலகத்தை தாவி கடந்த அந்த பெருமானுடைய திருவடிகளை நாள்தோறும் தினந்தோறும் வீடின்றி இடைவெளி இல்லாமல் தொழக்கூடுங்கோல். அதான் அர்த்தம். புரியுதா? நம்ம பெருமாளை தினமும் சேவிக்கலாம். நம்ம இங்கே திருவள்ளுவாழ்க்கு எதுக்கு போகணும்? இந்த பெருமாளை தினமும் சேவிக்கலாம். சரி, இப்படி தான் நாள். சரி, நாள்தோறும் வீடின்றியே தொழக்கூடுங்கோல் நன்னுதலேர். அழகிய நெற்றியை உடைய என்னுடைய தோழிகளே. நெற்றி அழகாக இருக்கும். நன்னுதலேர். அதுக்கப்புறம் ஆடுருதிங்கரம்பம். ஆடுருன்னா அந்த ஆலையில் ஆட்டி எடுக்க அந்த கரும்பு, நல்ல கரும்பு ஆடுரு. அது ஆலைக்கு போகிற கரும்பு, அதனால் ஆடுரும். ஆடுரு நீள் கரும்பும் செந்நெல்லுமாகி எங்கும் எல்லாட்லையும் இருக்கா இது. அதுக்கப்புறம் மாடுரு பூந்தடஞ்சேர் வயல் சூழ். மாடு ரொம்ப உயர்ந்த பூக்கள் இருக்க நீர்நிலைகள்னு புரிஞ்சுருக்கலாம். நம்ம மாடுன்னா உயரம்தான், அதனால் பொழில்கள்லாம் சேர்த்துக்கோங்க. மாடுரு பூந்தடம் சேர் வயல் சூழ். வயல் வேற இருக்கான். வயல் தன் திருவல்லவாள் நீடுரைகின்ற பிரான் நிலந்தாவிய நீழ்கடலை. அந்த பெருமானுடைய நிலந்தாவிய நீழ்கடலை நாம் நாள்தோறும் வீடின்றியே தொழக்கூடுங்கொல். படிக்கலாம் நினைக்கிறேன். நாள்தோறும் வீடின்றியே தொழக்கூடுங்கொல் நன்னுதலேர் ஆடுரு தீங்கரம்பும் விளை சென்னலுமாகி எங்கும் மாடரு பூந்தடஞ்சேர் சூழ் திருவல்லவாள் நீடுரைகின்ற நிலந்தாவிய நீழ்கடலே. அடுத்த பத்திரம் படிக்கலாமா? கழைவலை பூரிப்ப யாம் கண்டு தொழக்கூடுங்கொலோ குழல் நந்த யாழும் வந்த குளிர் சோலையில் தேன் நருந்தி மழலை பரிவண்டுகள் இசைபாடும் திருவல்லவாள் சுழலின் மலை சக்கர பெருமானது தொல்லருளே. கழல்வளை பூரிப்ப யாம் கண்டு தொழக்கூடுங்கொலோ குழல் அன்ன யாழும் மன்ன குளிர் சோலையுள் தேனறிந்து மணலை வரிவண்டு இசை பாடும் திருவல்லவாள் சுழலின் மலை சக்கர பெருமானது தொல்லருளே. இந்த கடைசி லைனை படிச்சுக்கலாம். சுழலின் மலை சக்கர பெருமானது தொல்லருளே. சுழன்று கொண்டே இருக்கிற சக்கரத்தை ஆயுதமாக கொண்ட அந்த பெருமானுடைய தொல்லருளே நாம் கைதொழக்கூடுங்களோ. நாம் தினமும் கரெக்டாக நாம் கைதொழக்கூடுங்களோ, அதனால் சேவிக்க முடியுமா? சேவிக்கிற போது என்ன ஆகுமான்னா கைவளை பூரிப்ப. கைவளையெல்லாம் பூரிக்கிறது தான். பெருமாளை சேவிச்சோடனே ரொம்ப குண்டாயிடுறா. ஸோ அதெல்லாம் அப்படி பெருசாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. வலை இறுக்கமாகிடுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. நல்ல வலை இன்னும் உடையலை, புரியுது? வலை கொஞ்சம் பெரியவராகிடுது, ஏன்னா உடம்பு பெருசாகிடுது, கைகள்லாம் குண்டாயிடுது. அப்படி கட்டணும். பெருமாளை சேவிச்சதுனால அவள் கையெல்லாம் கொஞ்சம் பருத்து போகிறது, கையில் இருக்கிற வலையெல்லாம் பூரிக்கிறது அப்படின்னு கற்பனை பண்ணும். ஸோ அப்படிலாம் கற்பனை பண்ணிக்கோங்க. கடல் வலைன்னா சாதாரணமாக இப்படி சுலபமாக போயிட்டு இருக்கிற வலை அது டைட் ஆகிடுச்சு இப்போ. அதான் கடல் வலை பூரிப்ப யாம் கண்டு கைதொழக்கூடுங்கொலோ அப்படின்னு பண்ணுவோம். கூடுங்கொலோ. அப்புறம்
குழல் அன்ன புல்லாங்குழல். புல்லாங்குழல் என்ன? யாழும் அன்ன. யாழும் அன்ன. யாழ் என்ன? இதில் இசை வருது. அந்த இசையெல்லாம் விட சிறந்த இசை இப்போ வரப்போகுது இந்த ஊரில். குழலன்ன யாழும் அன்ன குளிர்ச்சோலையுள் தேன் அருந்தி மடலை வண்டுகள் இசை பாடும். தேன் அருந்தி மடலை குரலில் வண்டுகள் இசை பாடுகின்றன. அதெல்லாம் புல்லாங்குழலில் தோக்கடிச்சுடுது. யாழோட இசையை தோக்கடிச்சுடுது. அப்படிப்பட்ட ஊரம். குழல் என்ன ஆழும் என்ன? கரெக்டாக படிக்கணும். குழல் என்ன ஆழும் என்ன குளிர்ச்சோலையுள் தேனறிந்தி மழலை பரிவண்டுகள் இசை பாடும் வல்லவாழ் திருவல்லவாழ் சுழலின் மனை சக்கர பெருமானது தொல்லருளே. அந்த பெருமான் தொல்லருளே செவிக்கிறா போல இருக்குது. கைதொழ கூடும் பெருமாளை கூட இல்லை, பெருமாளுடைய அருளை சேவிக்கிறான். புரிஞ்சுவோம். அவசரம் படிக்கலாம். சரி. கழல் வளை பூரிப்ப யாம் கண்டு கைதொழ கூடுங்கொலோ குழல் நன்ன யாழும் அன்ன குளிர்ச்சோலை தேனருந்தி மடலை வரிவண்டுகள் இசை பாடும் திருவல்லவாழ் சுழலின் மழை சக்கர பெருமானது தொல்லருளே. தொல்லருள் நல்விளையால் நல்லருளால் சொலக்கூடுங்கொல் தோழிமீர்கள். தொல்லருள் கண்டப்படுகிறேன். தொல்லருள் மண்ணும் விண்ணும் தாழ நின்ற நின்றாள். கண்ணு தெரியல. தொழ நின்ற திருநகரம் நல்லருள் ஆகிறவர் நலம் ஏந்தும் திருவல்லவாழ் நல்லருள் நம்பெருமான் நாராயணன் நாமங்களே. திருப்படிக்கிறேன். தொல்லருள் நல்விளையால் சொல கூடுங்கள் தோழிமீர்கள். தொல்லருள் மண்ணும் வெண்ணும் தொழ நின்ற திருநகரம் நல்லருள் ஆயிரவர் நலனேந்தும் திருவல்லவாழ் நல்லருள் நம்பெருமான் நாராயணன் நாமங்களே. நாராயணன் நாமங்களை சொல்ல முடியுமாங்கிறான். வேறு ஒன்றும் இல்லை. சொல்லுங்களேன். திரும்ப நாராயணா சொன்னால் போச்சு. ரொம்ப கஷ்டமா? ரொம்ப அதிசயப்படுறாள். சரி, கஷ்டம் இல்லை, படிச்சுடலாம். தொல்லருள் நல்விளையால். அருள் நல்வினையால் எனக்கு பாக்கியமாக இருக்கணுங்க. நல்வினையால்னா பாக்கியம். அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமான்னு சொல்கிறேன். தொல்லருள் நல்விளையால் சொல்லக்கூடுங்கள் தோழிபீர்கள். அர்த்தம் தோழிகளே, நல்லருள் பெற்று நான் பாக்கியத்தோடு இந்த பெருமாளுடைய திருநாமங்களை சொல்ல முடியுமாங்கிறேன். தொல்லருள் மண்ணும் விண்ணும் தொழ நின்ற திருநகரம். இந்த பூலகத்தில் இருக்கிறவர்களும் வானவ தேவர்களும் தொழ நின்ற இந்த பெருமான். இந்த தொல்லருள்ங்கிறது எதுக்கு ஏன் போட்டிருக்காருன்னு எனக்கு தெரியல. தொல்லருள் மண்ணும் விண்ணும் தொழ நின்ற திருநகரம். இந்த நல்லருளாகிறவர் நலனேந்தும். நல்லவர்கள் இருக்கிறார் 1000 பேர் அந்த ஊரில். அவர்களுடைய நலனை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அந்த பெருமாள். நல்லருளாகிறவர் நலனேந்தும் திருவல்லவாழ் நல்லருள் நம்பெருமான் நாராயணன் நாமங்களே. படிச்சுள்ளான்னு நினைக்கிறேன். தொல்லருள் சொல்லக்கூடுங்கள் தோழிமீர்கள். தொல்லருள் மண்ணும் விண்ணும் தொழ நின்ன திருநகரம் நல்லருள் ஆகிறவர் நலனேந்தும் திருவல்லவாழ் நல்லருள் நம்பெருமான் நாராயணன் நாமங்களே. நாமங்கள் 1000 உடைய நம்பெருமான் அடிமேல் சேமங்கொள் தென் குருகூர் சடகோபன் தெரிந்துரைத்த நாமங்கள் 1000 இவை 10 திருவல்லவாழ் சேமங்கொள் நன்னகர் மேல் செப்புமார் சிறந்தார் பிறந்தே. நாமங்கள் 1000 உடைய நம்பெருமான் அடிமேல் சேமங்கொள் தென் குருகூர் சடகோபன் தெரிந்துரைத்த நாமங்கள் 1000 இவை 10 திருவல்லவாழ் சேமங்கொள் தென்னகர்மேல் செப்புமார் திறந்தார் பிறந்தே. எல்லாம் உங்களுக்கு அர்த்தம் புரியுறது. நாமங்கள் 1000 திருநாமங்களுடைய அந்த பெருமானுடைய திருவடி மேலே சேமங்கொள்
சேமங்கொள்னா இந்த உலகத்துக்கு சேமம் செய்யணுங்கிறதுக்கோசரம் சேமங்கொள் திருவூர் சடகோபன் தெரிந்துரைத்த அருளி செய்த நாமங்கள் ஆயிரத்துள். இந்த நாமங்கள்னா திருவாய்மொழியை சொல்கிறேன். திருவாய்மொழி 1000 பாசுரங்கள்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். நாமங்கள்னா பாசுரங்கள். 1000 இவை 10 திருவல்லவாழ் சேமங்கொள் திருநகர் நன்னகர் மேல் தென்னகர் மேல் கிருட. சேமங்கள் நிறைந்த தென்னகரான இந்த திருவல்லவாழ் நகர் மேல் சொன்ன இந்த 10 செப்புவார். நம்ம சொல்லிட்டோம். செப்புவார் பிறந்தார் சிறந்தே. நான் ஒரு பெருமையோடு பிறந்திருக்கோம் நாம் எல்லாம். இல்லை பெருமை இப்போ இல்லைன்னா வந்து சேரும் நமக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கரெக்டாக பாசுரம் படிக்கிறது கஷ்டம் இல்லை. நாமங்கள் 1000 உடைய நம்பிடுவான் அடிமேல் சேமங்கள் தென் குருகூர் சடகோபன் தெரிந்துரைத்த நாமங்கள் 1000 இவை 10 பல்வவாள் சேமங்கள் தென்னகர் மேல் செப்புவார் சிறந்தார் பிறந்தே. நம்ம மங்களம் சேர்த்து இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இடம் இருக்குது இல்லை சொல்லுங்க. லக்ஷ்மி தரணலாட்சாங்க சாட்சி ஸ்ரீவத்ச பக்ஷதே க்ஷேமங்கராய சர்வேசாம் ஸ்ரீரங்கேசாய மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம் மங்களம் கௌசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் மங்களம் மதுராசுதாய கோதாபீஷ்ட பிரதாயினே ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேதாய கிருஷ்ணாய தே மங்களம் மங்களம் வடசைவாசாய பக்தாபீஷ்ட பிரதாயினே ஸ்ரீ பத்மாவதி சமேதாய வெங்கடேசாய மங்களம் காயாதவ பரித்ராண பாவித சம்பதம் பவே பிரம்மேந்திராய ஸ்துதாயஸ்ய ஸ்ரீ நரசிம்மாய மங்களம் மங்களம் சக்கரராஜாய மகனீய குணாத்மயே பத்மநாபகராம்போஜ பரிஷ்காராய மங்களம் மங்களாசாசன பரை மதாச்சாரிய புரோகமைः சர்வைश्च பூர்வைராச்சாரியைः சத்ருதாயாஸ்து மங்களம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.